Okay, first question பார்க்கலாம். Which of the following statement is true for the quadratic equation சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு product of the roots பற்றி தெரியும். P is equal to C by A, இங்கே A by A, so which is equal to 1. அப்போ alpha beta ன்றது roots இருந்துச்சுன்னா alpha beta is equal to 1, then alpha is equal to 1 by beta. அப்போ roots are reciprocal of each other, so first oneக்கு first option correct. Good. Second question, the coordinates of the midpoint of the line segment joining the points கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு p minus 1 plus p plus 1 by 2 இது x coordinate, comma q plus 1 plus q minus 1 by 2. இப்போ minus 1 cancel பண்ணிடலாம். இப்போ இந்த 2p வரும் by 2, அப்போ p 2q by 2 q. இப்போ ஆப்ஷன் A is correct. Third question, ரெண்டு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க, சைட் லென்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ சிமிலாரிட்டி பற்றி கேட்குறாங்க. இப்போ பார்ப்போம். இப்போ நம்மளுக்கே தெரியுது 2.7 into 2 வந்து 5.4, 2 into 2 4, 3 into 2 6. அப்போ இது ரெண்டே ரிலேட் பண்ணி எழுதுவோம். ஓகே, இப்போ ML by BC is equal to 1 by 2 தெரிஞ்சிருச்சா? ஓகே, is equal to LN divide by CA, இது 1 by 2 தான். ஓகே, அப்போ MLN triangle is similar to BCA. இப்போ A இந்த சைடும் N இந்த சைடும் கொண்டு வந்தா triangle NML is similar to a triangle. Okay, triangle ABC அப்படி இருக்க ஆப்ஷன் C. Two isosceles triangles are always similar but not congruent ன்னு சொல்றாங்க. ட்ரை பண்ணி பார்ப்போம். ரெண்டு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் வரைவோம். இங்கே 60 டிகிரி, அதாவது ஆல் ஈக்குவேட்டட் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்ஸ். ஓகே, அப்போ மூணு சைடுமே இங்கே ஈக்குவல். இங்கே 90 டிகிரி வச்சுக்கிறேன், இங்கே 45 டிகிரி வைக்கிறேன், இது ரெண்டும் 45. ஓகே, ரெண்டுமே ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்ஸ் தான். இப்போ ஆங்கிள்ஸ் எல்லாமே வேற வேற இருக்கு. அப்போ நாட் சிமிலர். ஓகே, நாட் சிமிலர். ஒரு ட்ரையாங்கிள்ஸ் கான்க்ருவெண்டா இருக்கணும்னா அது சிமிலராகவும் இருக்கணும். அப்போ அப்படி பார்த்தா இட் மே ஆர் மே நாட் பி சிமிலர் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். பிகாஸ் சிமிலர் கிடையாது, ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. ஓகே, அப்புறம் இங்கே பட் நாட் சிமிலர் பட் கான்க்ருவென்ட்னு சொல்றாங்க. சிமிலராக இருந்தால் தான் கான்க்ருவெண்டாகவே இருக்க முடியும். ஆர் ஆல்வேஸ் சிமிலர் அண்ட் கான்க்ருவென்ட்ன்றது தப்பான ஆப்ஷன். ஸோ சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Number of solutions of the system of equations given by x is equal to -2 and y is equal to 2. அப்படி இருக்க ஒரு பாயிண்ட் வந்து -2, 2. ஒரே ஒரு பாயிண்ட் தான் இப்படி இருக்கும். அப்போ there is only one solution for this, so B is the correct answer. In which of the following graphs of the quadratic polynomials is a sum of zeros? Sum of zeros-னா அவங்க மீன் பண்ணது ரூட்ஸ் வந்து sum of roots வந்து 0வா இருக்கணும். அப்ப இங்க ரூட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா the graph எங்க x axis-ஓட இன்டர்செக்ட் ஆகுதோ அதுதான் ரூட்ஸ். இப்போ இங்க இன்டர்செக்டே ஆகல, இப்போ நோ ரியல் ரூட்ஸ். ஆனா இங்க ரெண்டு இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது. ஒரு ரூட் -1, another one is 1, so -1 plus 1 is equal to 0. அப்ப செகண்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். இப்போ தேர்ட் பார்த்தோம்னா -2 plus 0 is -2. இப்போ இது தப்பு. இப்போ D is the correct answer, only 2. Seventh question, if x plus 1, y plus 1 and z plus 1 are in AP, which of the following numbers are in AP? இப்போ பார்த்தோம்னா x plus 1, y plus 1, z plus 1லாம் APல இருக்குன்னா எல்லாத்துலேயும் -1 பண்ணா காமன் டிஃபரன்ஸும் -1 ஆயிரும். கரெக்டா? அப்போ இது வந்து APல தான் இருக்கு. எல்லாத்துலேயுமே -3 பண்ணுங்க. x -3, y -3, z -3 எல்லாத்தையும் மைனஸ் பண்ணா D வந்து இப்போ -4 ஆயிடுச்சு. அப்போ D எல்லாத்துக்குமே சேம் தான். ஸோ
இந்த option is correct because x minus 3, y minus 3, z minus 3 are in AP. 8th question. The value of 3 cos 30 minus 4 cos cube 30. 3 cos 30 is equal to root 3 by 2 minus 4 into cube பண்ணோனா 3 by 4 into root 3 by 2. 4 4 cancel. இந்த டேர்மும் இந்த டேர்ம் எல்லாமே ஒன்று தான். ஸோ ஈக்குவல் டு 0. இதில் எங்கே 0 வருது? இது 1. இது tan 90 infinity. secant 90 is also infinity. cos 90 is 0. So option B is the correct answer. Which of the following is not defined for x is equal to 90? x 90 போட்டனா tan 45 answer 1. cot 90 is answer is 0. cosecant 90 answer is 1. secant 90 it's infinity. So it's not defined. So D is the correct answer. Now the 10th question. Angle of depression na அவங்க மீன் பண்ணியிருக்கிறது இந்த ஆங்கிள் கேட்குறாங்க. லைன் ஆஃப் சைட்ல இருந்து இந்த ஆங்கிள் இது 60 டிகிரி. இப்போ இது ரெண்டுமே parallel lines கரெக்டா? இப்போ parallel linesல இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சா இது கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். அப்போ இதுவும் 60 டிகிரி. இப்போ answer angle of depression is 60 degree. So option A is correct. 11th. The radius of the largest sphere that can be carved out from a solid cube of side 14 cm. அப்போ cube எப்படி எடுத்தோம்னா கரெக்டா ஒரு ஸ்பியர் வரைஞ்சோம்னா கரெக்டா சர்க்கிள் இப்படி கட்டார மாதிரி இருக்கும். இது 14 cm. diameter 14 னா radius 7 cm. Option A is correct. 12th question. The mean, let the assumed mean be A and H be the size of the class for a group data. Which of the following formula is not correct ன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஃபார்முலா நம்ம எல்லாருக்குமே தெரியும். சிக்மா fi xi by sigma fi. இது ஒரு கரெக்டான ஃபார்முலா. A plus sigma fi di வந்து டீவியேஷன் மட்டும் எடுத்திருக்காங்க. ஸோ இட்ஸ் கரெக்ட். இதுல கிளாஸை டிவைட் பண்ணியிருக்காங்க. பட் இங்கே இன்டூ ஹெச் வந்திருக்கணும். அதனால இதுதான் இங்கே தப்பான ஆன்சர். இப்போ இதை கரெக்டாக எழுதியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். விச் தே மென்ட் இட்ஸ் த ராங் ஆன்சர். ஓகே. The following is affected by the extreme values in the given data. ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்கன்னா 1 2 3 4 5 ஃபார் எக்ஸாம்பிள் 6 இருக்குன்னா மீடியன்ன்றது இப்போ நான் அசெண்டிங் ஆர்டரில் எழுதிட்டேன் ஆர் டிசெண்டிங் ஆர்டரில் இருக்குன்னா மீடியன்ன்றது இப்போ 3 plus 4/2 ஏன்னா ஈவன் இருக்கிறதுனால by 2 is equal to 3.5 is the median here. 1ம் 6ம் தான் அவங்க மீன் பண்ணியிருக்க எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ். 1 and 6 வேல்யூஸ் என்ன மாறினாலும் மீடியனோட வேல்யூ கண்டிப்பா மாறாது. ஸோ பட் மீன் மாறும் கண்டிப்பா. இங்க 2 மாறிச்சுன்னா மீன் மாற போகுது. பிகாஸ் சம் xi சிக்மா xi is going to change. அண்ட் மோடும் சப்போஸ் இங்க நான் மறுபடியும் 1 எழுதிட்டேன். இங்க சப்போஸ் 1 இருந்துச்சுன்னா இப்போ மோட் சேஞ்சஸ். So median does not change. So D is the correct answer. Mean and mode both changes. 14th question. From a bag containing yellow, red and green balls. இப்போ XYZ Xன்றது ரெட்னு வச்சுக்கலாம். சாரி Yன்றது yellow ballsனு வச்சுக்கலாம். ரெட் நம்பர் ஆஃப் yellow balls, number of red balls, number of green balls னு வச்சா probability of drawing a yellow ball or red ball வந்து Y plus R by total number T னு வச்சுக்கலாம் is equal to the probability of drawing a green ball na G by T total. probability same னு சொல்றாங்க. அப்ப Y plus R is equal to G னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா Y plus R plus G by T is equal to 1. அதாவது probability of drawing these இப்போ நம்மளுக்கு 1 தெரியும். இப்போ இது G னா 2G. இது வந்து G, இதுவும் G னா 2G by T total balls is equal to 1. So probability of drawing a green ball is equal to 1 by 2. So option B is correct. HCF of 3 power 5 and 5 power 3. 3 power 5 na நம்மளுக்கு ஒரு 3 ஓட மல்டிபிள்ல தான் ஆன்சர் வரப்போகுது. there is no multiple of 5 here. 5 power 3 ல there is no multiple of 3. so இதோட HCF is 1. ஆனா இங்க ஆப்ஷன்ல 1 கிளியரா கொடுக்கல. பட் 3 power 0 into 3 power 5 which is 1 into 1 is equal to 1. so option A is correct. Now
16 question. LCM of two consecutive natural numbers. Natural numbers consecutive இருக்குன்னா p, p plus 1. கண்டிப்பா ஒன்னு ஆடா இருந்துச்சுன்னா இன்னொன்னு ஈவனா இருக்கும். ஸோ அவங்களுக்கு நல்ல 2 HCF இருக்காது. ஸோ இப்போ நம்ம HCF எடுக்கணும்னா the only way அவங்களோட இப்போ நம்மளுக்கு ஒன்று தெரியும், ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு HCF into LCM. கண்டிப்பா இதுக்கு நடுவில் எந்த HCF வரப்போகிற only HCF is 1 into LCM. ஓகே, HCF 1 into LCM. அப்போ LCM வந்து p square plus p. Option B is correct. 17 sum. The system of equation ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு has infinitely many rootsனா the condition வந்து அவங்க வந்து coincident lines இருக்கணும். அப்ப a1 by a2 2 by 3 is equal to k by minus 6 is equal to 4 by 6. இது வந்து 2 by 3 தான். இப்போ நம்ம இதை மட்டும் பார்த்தா போதும். minus k by 6 is equal to 2 by 3. 3யும் 6ம் கேன்சல் பண்ணா 2. அப்ப k is equal to minus 4. Option C is correct. 18 question. The value of m for which the equation this has real and equal roots. Real roots and equal discriminant equal to 0 இருக்கணும். இப்போ b square வந்து b வந்து m, b square வந்து b வந்து minus m, square பண்ணா minus போயிருது. minus of m into 4 into a வந்து 1 equal to 0. அப்ப m square is equal to m square minus or sorry plus 4m is equal to 0. அப்ப roots வந்து m is equal to 0 comma minus 4. So option D is correct. Assertion reason. Assertion A, the events getting 2 and not getting 2 in a single throw of an unbiased die are not equally likely events. Equally likely events na probability same ah irukanum. Probability of getting 2 வந்து 1 by 6, not getting 2 வந்து 5 by 6. Equally likely event ah irukana probability same ah irukanum. Inge probability same ah illa, so they are not equally likely events. So assertion is correct. Probability of getting 2 in a single throw of an unbiased die is 1 by 6, which is correct. But இதை explain பண்ணுச்சா, equally likely events ன்னு சொன்னாங்களா இல்ல ஏன் வந்துச்சு, இது 5 by 6 ன்னு சொன்னாங்களா இல்லல. So reason does not explain the assertion. So the answer is B here. இது ஒரு rational number ன்னு சொல்றாங்க. expand பண்ணி பார்ப்போம். 3 square is 9 plus 2 root 2 the whole square is 8 plus 2ab is 6 2s are 12 root 2, which is equal to 17 plus 12 root 2, which is a irrational number. So assertion தப்பா இருக்கு. root 2 is an irrational number. Correct. Reason correct சொல்லிருக்காங்க. root 2 இல்லனா இது ஒரு rational number இருந்திருக்கும். So reason is correct. So assertion is false plus reason is true ன்றது option D.